10வது ஆள் காணும். சரி போய் பார்த்தாக்க அந்த வழியெல்லாம் போய் செக் பண்ணா அந்த ஆற்றுல வந்து பார்க்குறான். 10வது ஆள் உடைய துணிமணி ஏதாவது கிடைக்கிறதா, இல்லை இப்படி தூரக்க அப்படி பார்க்குறான். யாராவது கை இப்படி இப்படி முழுகிறதுக்கு முன்னாடி கை எப்படி இப்படி ஆட்டுவல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை செக் ஒரு நாமோ நிஷான் இல்லை, ஒன்றுமே தெரியல, எங்கே இருக்கானே தெரியல. ஸ்டார்ட் என்னது அப்போவே சொன்னார் குருநாதர், வேண்டாண்டா வேண்டாம் அப்படின்னா. நான் தான் கேட்காம கூட்டின்னு வந்துட்டேன் சொல்லி நான் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்து படித்தவர், அவர் வந்து சொன்னார், என்ன தேடுற அப்படின்னு. ஃபஸ்ட்டு பேச்சே கொடுக்க மாட்டான். அப்புறம் இவர் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கவலைப்படாத மாபைஷ்ட, 10வது ஆளுக்கு ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் மனசு சூதிங்க இருக்கு. நீ ஏன் சொல்கிற, ஆளே காணும் ஒன்றும் ஆகலைன்ற, ஒன்றும் கவலைப்படாத. 2வது வந்து 10வது ஆள் தொலையலை. 3வது 10வது ஆளை தேட வேண்டாம். ஒத்துக்கவே முடியல. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இத்தனை நேரம் பேச்சே கண்டுக்காமல் இருந்தால இப்போ கோபம் வருது அவர் பேச்சில். 3 மணி நேரமாக பண்ணின்னு இருக்கோம், ஜென்மாந்திரமாக நாங்கள் வந்து சொல்யூஷன் தேடின்னு இருக்கோம். திடீர்னு சண்டே மார்னிங் கூப்பிட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க போகிறேன்னு சொன்னால் என்ன விளையாட்டாக இருக்கா? அப்புறம் யாரெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணுறா, நாங்கள் சும்மா இந்த கிளாஸ் 4 வருஷம் வந்தால் போயிடுமா அறிவு இருக்கா? அதாவது அந்த மாதிரிலாம் சண்டை போடுறான் அந்த ஆள்கிட்ட. அதில் வந்து கவலைப்படாத சொல்கிறேன், கொடுத்தா என்ன சொல்கிறேன், கொடுத்தா என்ன சொல்கிறேன், நீ கொடுத்து காட்டியா பார்க்கலாம், பார்த்து சேலஞ்சு மோடில் போட்டு. அதுக்கப்புறம் உனக்கு வந்து நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு வேறு வழி கிடையாது. இவர் உடனே லாஜிக்லாம் கொடுக்குறார், இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா கொடுக்குறார். என்ன, நீ இத்தனை நேரம் கண்டுபிடிச்சி ஒன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடியல. சரி, எண்ணி பார்த்தியா கிடச்சிதா? வேறு எந்த மாதிரி எண்ணினா நீ கிடைக்கும்னு நினைக்கிற? இல்லை மரம் மேலே 4 பேர் தண்ணியில் திருப்பி கால் வச்சு 4 பேர் அந்த மாதிரி எண்ணினா 10 பேர் கிடைக்குமா? கிடைக்காது. எப்படி பண்ணாலும் கிடைக்காது. எப்படி நீ சுற்றி வந்தாலும் உனக்கு கிடைக்கல. இனிமேல் நீ எப்படி பண்ணாலும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல. அது எதுக்கு சொல்லி வெறுப்பேத்துற அப்படின்னு கேட்குறான். ஆனால் புரிஞ்சுக்கோ, 10வது ஆள் தொலையலை. சரி, 10வது ஆளை நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன், நீ என்ன தர? சம்டைம்ஸ் நம்ம பேசுகிற தோரணை இருக்குல்ல, அது வந்து எதிராளி கான்ஃபிடென்ஸ் கொடு. 10வது ஆளை நான் காட்டுறேன், சொல்லு உனக்கு என்ன வேணும். நீ ஓன எழுதுன்னு இருக்க, உன்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டிப்பாக காட்டுறேன், நீ சொல்லு என்ன பண்ணுற. நீ காட்டி கொடுத்துருவியா? நான் காட்டி கொடுத்துருவேன். வேண்டான்னா போ. இல்லை சொல்லு, வேறு வழி இல்லை. ஹெல்ப்லெஸ் ஆன ஒன்று சொல்லுங்க. மரியாதையே ஃபஸ்ட்டு கர்மயோகம் பண்ணு. ஃபஸ்ட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணிங்க, ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணு. நான் கிழக்க பார்த்து நிற்கிறேன், நான் மேற்க பார்த்து நிற்கிறேன், நீ கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணு. காட்டி கொடுத்துருவேன். 10வது ஆள் நமஸ்காரம் பண்ணு, நமஸ்காரம் பண்ண. சரி எல்லாம் பண்ணிட்டேன், சொல்லு. சும்மா அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் இல்லை, மனசுலேருந்து நீ நமஸ்காரம் பண்ணியா? பண்ணல, போ அந்த தோட்டத்தெல்லாம் சரி பண்ணிட்டு வா. வேலையெல்லாம் கொடுத்துட்டு நிஜமாவே சுவாமி உங்களை பார்த்தா காட்டி கொடுத்துருவேல் மாதிரி தான் தெரியறது, எனக்கும் வேற வழி இல்லை, மனசுருகி கேட்குறேன், 10வது ஆளை காட்டி கொடு. வேற நேரம் நீ எண்ணினல்ல, நான் இப்போ எண்றேன். 1 2 3 4 5 6 7 8 வேற 9 தானே வருது. ஆமாம், நெஞ்சில் அப்படி கை வச்சு 10 10. மிரக்கில்லடா மண்டு. அப்படியே அந்த 10வது ஆள் வந்து 10வது ஆள் வந்து தொலையலை.
10வது ஆள் வந்து அடையப்பட வேண்டிய வஸ்துவும் கிடையாது. 10வது ஆள் வந்து என்ன அப்படின்னா, யார் 10வது ஆளை தேடின்னு இருக்கானோ அவன் தான் 10வது ஆள். ஏன் அப்போ கிடைக்கிறது தொலைகிறது அப்படின்ற விஷயமே 10வது ஆளுக்கு கிடையாது. அப்போ 10வது ஆள் ஆனா இந்த ஒரு 4-5 மணி நேர காலம் அந்த 10வது ஆள் வந்து இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? என்ன பண்ண மிஸ் பண்ணிட்டான் அவன்? தான் 10வது ஆளு அப்படின்னு தெரியாம இருந்திருக்கான். அவ்வளவுதான். சிம்பிள் வந்து இக்னரன்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கீதால பார்த்த அந்த சப்ஜெக்டிவ் ஹெல்த் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்டிவ் விஷயத்துல இதுவாகிறது அதுதான் மோட்சம்னு சொல்றதும் சரி, எல்லா ப்ராப்ளமுக்கும் சரி எது சொல்யூஷன் அப்படின்னாக்க, இக்னரன்ஸ் இஸ் தி ப்ராப்ளம், நாலேஜ் இஸ் த சொல்யூஷன். அப்போ இந்த இக்னரன்ஸ் அப்படின்ற மேட்டர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப டைம் ஆகக்கூடிய விஷயத்தில் வேதாந்தத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இக்னரன்ஸ் தான் ப்ராப்ளம்னு ஒத்துக்கிறதுக்கு டைம் ஆகும். இக்னரன்ஸால் எது ஏற்படுறதோ அதை தான் வந்து வேதாந்தம் ப்ராப்ளமாகவே கன்சிடர் பண்ணுறது. மற்றதெல்லாம் வந்து யூ ஆர் கிவன் டு அ சிச்சுவேஷன். ஆஃபீஸர் வி ஹாவ் அ சிச்சுவேஷன் கேள்விப்பட்டிருக்கல? அதை யூஎஸ் படம்லாம் பாருங்கள், போலீஸ்காரன் எப்போ இருந்தாலும் வந்து வி ஹாவ் அ சிச்சுவேஷன் அப்படின்னு. எ சிச்சுவேஷன், எ சேலஞ்சு, மற்ற எல்லாம் லோட வாட் எவர் இட் இஸ். ப்ராப்ளம் அப்படின்னா உண்மையாகவே ப்ராப்ளம் எதுனா இக்னரன்ஸ் தான் ப்ராப்ளம். இந்த இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா, அறியாமை, இந்த அறியாமை வந்து நமக்கு குழந்தையிலிருந்தே இருக்கு. அதுதான் மூலதனம் நமக்கு. அதை மூலதனமாக வச்சு தான் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போதே 2 விதமான அஜ்ஞானம் இருக்கு எல்லாருக்குமே. நமக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அஜ்ஞானத்தை வந்து 2 விதமாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று இந்த ஹோல் ஜகத்தை பற்றின அஜ்ஞானம். ஓகே. 2வது தன்னை பற்றின அஜ்ஞானம், உலகத்தை பற்றிய அறியாமை. உலகம்னா மற்றவர்கள், மற்ற விஷயங்கள், மற்ற அறிவு, மற்ற இது பொருள் எல்லாத்தோடைய விஷயத்தை சார்ந்திருக்கும் அறியாமை. அப்புறம் என்னை சார்ந்திருக்கும் அறியாமை. அப்போது அறிவு அப்படின்னு சொன்னாக்க, உனக்கு அறிவு இருக்கிறதா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டால் திட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கேட்கலண்ணா, உனக்கு அறிவு இருக்கிறதா. அடுத்தது என்ன கவுண்டர் கொஸ்டின் என்ன வரும்? எதனுடைய அறிவு. அதே மாதிரி அறியாமை அப்படின்னா எதனுடைய அறியாமை அப்படின்னு உடனே ஒரு கேள்வி வரும். எதனுடைய அறியாமை அப்படின்னா, அறியாமை வந்து 2 வகைப்படும். ஒன்று மொத்தத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றின அதில் இருக்கிற அறியாமை. ஒரு குழந்தையாக பிறக்கும்போது அது டோட்டலி இக்னரண்ட் அபவுட் த வேர்ல்டு, அபவுட் த செல்ஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அம்மா அப்பா அத்திம்பேர் அக்கா எக்ஸட்ரா சுற்றி இருக்கிறவா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவான்னா, தே ஹெல்ப் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தை பற்றின அறியாமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டே வருவான். கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையும் எஃபர்ட் போட்டு தானே எடுக்க ஆரம்பிக்கும். இது என்னது தெரியுமா சொல்லு, இது என்ன சொல்லு, இது யாரு அப்பா, இது யாரு அத்தை, சொல்லு அத்தை சொல்லு அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை பற்றியும் வந்து மெதுமெதுவாக அஜ்ஞானத்தை வந்து விட்டுண்டே வரும். நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றுன்னா புரிஞ்சுக்கணும், உலகத்தை பற்றின அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, அது வந்து பல விஷயங்கள் இருக்குது. எல்லா அஜ்ஞானத்தையும் நீக்க முடியாது. நம்ம வந்து புழங்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அஜ்ஞானத்தை. புதுசாக ஒரு கம்பெனி போய் சேர்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறோம்? அந்த கம்பெனியில் அஜ்ஞானத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்? யார் மேனேஜரு, அவருக்கு மேலே யார், ஃபஸ்ட்டு அஜ்ஞானம் எப்படி நிற்கும்? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன தெரியுமோ? ஒரு கம்பெனி சேர்ந்த உடனே அந்த கம்பெனி பற்றி சொல்கிறது, இங்கே யார் என்ன சொல்கிறது, டீ காப்பி எங்கே கிடைக்கும், அதுக்கப்புறம் லீவ் போடுறதுனா எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் பைசா எப்படி வரும் உனக்கு, இது எல்லாத்த பற்றியும் சொல்லணும். ஏன்னா இது எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த தெரியாது இருக்கு இல்லையா,
அந்த தெரியாத வந்து நீக்க ஆரம்பிக்கணும். மெதுவாக நீக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய இண்டக்ஷன்லாம் முடிஞ்சு 1 வீக் ட்ரைனிங்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுவோம், சீட்டில் போய் உட்காருவோம். சீட்டில் போய் உக்காந்தாக்க அப்போ தான் இன்னும் பெரிய நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி போவோம். இன்னும் நிறைய தெரியாது போல் இருக்குது. இது பாரு தம்பி, இப்போ வந்து அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ண, யார் அந்த கஸ்டமர்? நம்ம கஸ்டமர் தெரியாது அவனுக்கு? இல்லை தெரியாது. திருப்பி தெரியாது. அந்த தெரியாதுன்னு ஒன்று பாடுறது, அந்த தெரியாதது நீங்கிறது. தெரியாதது பாடுறது, தெரியாதது நீங்கிறது. இந்த விஷயம் வந்து கன்சிடரபுளாக நீங்கிறதுக்கு வந்து 6 மாதம் டைம் கொடுப்போம். அதுக்கு பேர் என்ன பேர்? அந்த டைம் பேர் ப்ரோபேஷன்னு பேர். சரியா? அதுக்கப்புறமும் வந்து தெரியாது கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, நோ ப்ராப்ளம். ஓன் டிபார்ட்மெண்ட் ஓன் வேலையில் தெரியாதுன்னு எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலேயும் தெரியாது அப்படின்னாக்க சேலரி ஏன் கிரெடிட் ஆகலைன்னா அவனும் தெரியாது அப்படின்னா அந்த மாதிரி. அப்போ அஜ்ஞானம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஒருத்தர் சொன்னா ignorance is bliss. ignorance அறியாமை வந்து அது வந்து ஒரு bliss. எப்போ அப்படின்னா அறியாமையை பற்றினா அறியாமை இருந்தால் அது வந்து bliss. இப்போ நீங்கள் கொண்டு வந்த பேகுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பு இருக்கோ இல்லையோ சொல்லும் போது தூக்கி வாரி போடுறது இல்லையா? நீங்கள் ஏதோ மழை ஒரே சொதன்னு இருந்திருக்கு, ஏதோ செடி மேலே இருந்திருக்கு, நீங்கள் பைய தூக்கின்னு விறுன்னு வச்சு பொத்துன்னு உள்ளே வந்து அப்போவே ஏதோ உழுந்த மாதிரி இருந்ததே, பை வேற வெயிட்டாக இருக்கே. இப்போ நான் இதை வேற சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக பையை திறந்து பார்ப்பேன், போச்சேன் சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 மாடி ஏறி வருமா பாம்பு? சினிமாவில் வேணால் பாம்பு படி ஏறும், உண்மையான லைஃப்பில் பாம்பு படி ஏற முடியாது. அப்போ பையில் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறது ஓகே, பட் பையில் பாம்பு இருக்குன்னு தெரியாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பயம் இருக்குமா என்ன? அப்போது ignorance of being ignorant is bliss. ignorance bliss கிடையாது. சரியா? அப்போ இந்த ignorance அப்படிங்கிறது வந்து எதனால நீங்கும் அப்படின்னு பல கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். அறியாமை போவதற்கு என்ன வழி? வெளிச்சம் இருள் போவதற்கு என்ன வழி? வெளிச்சம். ஓகே, சுவிட்ச் போடணும், சுவிட்ச் போடு. ஓகே, வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் சரி, வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இருள் போறதுக்கு என்ன பண்ணணும்? வெளிச்சம் இருந்தா போறோம், இருள் இல்லாம இருக்கும். கரெக்ட். வெளிச்சம் கொண்டு வந்துடலாம், அப்புறம் அந்த இருட்டு வந்து புஷ் ஆகி வெளியில போறதுக்கு நாம ஏதாவது பண்ணணுமா? வேதாந்தம் அந்த மாதிரி தான். just in the wake of knowledge ignorance will disappear. அந்த இந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா? நிஷா டன் 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 டடன் டன். நிஷா யாரு? நிஷா அந்த நிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடுறாரு மிஸ்டர் சூர்யா. அதனால தான் சொல்றாங்க the light chases the darkness away. ஆக்சுவல் சேசிங் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகிறான். ஏன்னா நாரதர் வந்து சும்மா இல்லாமல் ஏதாவது கர்ண பரம்பரை கதைன்னா நாரதர் பேரை போட்டு விட்ருவான். அது என்ன, நாரதர் வந்து சொல்லிட்டாரான், சூரிய பகவானே நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, எல்லாமே உன்னுடைய கண் பார்வையில் இருக்கு, ஆனால் அழகான பொண்ணொருத்தி இருக்கா, அழகான பொண்ணொருத்தி இருக்கா, அவள் வந்து உன் பார்வையில் படவே மாட்டேங்கிறாளே, எங்கே இருக்கா சொல்லு, நீ சுத்துறே இந்த உலகத்துக்கு அந்த பக்கம் இருக்கா. உடனே அந்த பக்கம் போனாராம். அங்கே போய் விசாரிச்சா அந்த பக்கம் போயிட்டா அப்படின்னாராம். இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் விசாரிச்சா அவர் கண்டுபிடிச்சார், சூரியன் ஓடுற என்னை பார்த்து பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஓட ஆரம்பித்தவர் தான். அதனால சுத்தின்னு இருக்காராம். இது ஒரு கர்ண பரம்பரையாக ஒரு கதை சொல்லுவாள். உண்மையாக சூரிய பகவானுக்கு தெரிஞ்சது நம்மளை வச்சு இப்படி கிண்டல் பண்ணுறான்னு 1 டே லீவ் போட்டுருவார். துணிலாம் நாரும். இன்னைக்கு தண்டர் ஸ்டாம்
வெளிச்சம் இருக்குன்னா அவர் இருக்கிறதுனால தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு நிறுத்தினார்னா போட்டோம். அப்போது இருள் போகிறதுக்கு ஒரே வழி வந்து எப்படி வெளிச்சமோ அதே மாதிரி அறியாமை அப்படின்றத போகிறதுக்கு அறிவு தான் ஒரே வழி. இதில் ஒரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ எந்த அறியாமை, இப்போ நான் வந்து பொதுவான அறியாமையை பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து மைசூர் ரசம் யாருக்கெல்லாம் தெரியும்? மைசூர் ரசம் தெரியும்னா செய்ய தெரியும், சாப்பிட்டா அது மைசூர் ரசம்னு எனக்கு தெரியும், அது ஓகே. பட் மைசூர் ரசம் அதுவே ரொம்ப கஷ்டம். எல்லா ரசமும் ஒரு இன்னைக்கு ஏன் ரசம் ஒரு மாதிரி இருக்கு, பருப்பு ஒரு மாதிரி இதுவாக இருக்கேன், ஒரு மாதிரி இருக்கே ரசம் இன்னைக்கு என்ன, அது மைசூர் ரசம்டா. இந்த மைசூர் ரசத்தை ரசித்து குடிக்கிறதுக்கு ஒரு எஸ்பெஷலி கர்நாடகா ஃபுட்டு இருக்குல்ல, அது வந்து அது ஒரு தனி இது வேணும் அது சாப்பிட்றதுக்கு. சரி, அது போட்டோம். மைசூர் ரசம், மைசூர் ரசம் எனக்கு வைக்க எப்படி மைசூர் ரசம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற யார் தான்? இவ்வளோ பேருக்கு மைசூர் ரசம் வைக்க தெரியுமா? தெரியாதவா கை தூக்குங்கன்னு. ஓகே, இப்போ இந்த மைசூர் ரசம் பண்ண தெரியாது இல்லையா உங்களுக்கு? இன்னிலேருந்து தொடர்ந்து 365 நாள் டெய்லி மைசூர் ரசம் சாப்பிட்டா உங்களுக்கு மைசூர் ரசம் வைக்க வந்துருமா? சரி, மைசூருக்கு போய் மைசூர் பக்கத்தில் சாமுண்டியை வந்து 300 தடவை சுற்றிட்டு வந்தால் மைசூர் ரசம் வைக்க தெரியுமா? சாமுண்டி மைசூர் ரசம் வைக்க தெரியணும் எனக்கு. சாமுண்டி இவ்வளோ பக்தியாக டெய்லி சுற்றுல எதுக்கு மைசூர் ரசம் வைக்க தெரியணும்? அதுக்கு எதுக்கு சாமுண்டியை வந்து சுற்றின்னு இருக்கேள் அப்படின்னு கேட்பான். அவளே கேட்பான். பக்கத்தாத்து மாமிக்கு தெரியும், கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த மைசூர் ரசம் எப்படி வைக்கணும்னு கொஞ்சம் சொல்றேல. மைசூர் ரசம் ஒன்லி வே, மைசூர் ரசம் எப்படி வைக்கணுன்ற நாலேஜ் தான் மைசூர் ரசம் வைக்க தெரியாது அப்படிங்கிற அறியாமையை நீக்கிறது. ஒன்லி வே அதான். இந்த வேக் ஆஃப் நாலேஜ் இக்னரன்ஸ் ரன்ஸ் அவே இல்லை. Ignorance disappears. In the wake of knowledge, you will understand that ignorance does not exist. In the wake of knowledge, the 10th man came running. அறிவு வந்த உடனே 10வது ஆள் ஓடி வந்து நின்னாம் பாரு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வளர்றேன்னு அர்த்தம் இல்லையா? அறிவு வந்த உடனே 10வது ஆள் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கானுது. அப்போது நாலேஜ் ஒன்று வந்துடுது அப்படின்னா சரி. இந்த இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா, இக்னரன்ஸோடைய நேச்சர் வந்தப்போ அறிவு இருக்கிற இடத்துல அறிவின்மை இருக்க முடியாது. 2வது விஷயம், அறிவும் அறியாமையும் சேர்ந்து இருக்க முடியாது. ரோஜா மலர், உடனே வேற எங்கேயா சினிமா பாட்டுக்கு போகக்கூடாது மைண்டு. ரோஜா மலர் தெரியும், ரோஜா மலர் தெரியாது, இது ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியுமா? தெரியும், அது டைலாக் சொல்கிறதுக்கு வேணால் நன்னா இருக்கும். தெரியும் தெரியாது வந்து சேர்ந்து இருக்க முடியாது. இதில் நமக்கு ஒரு டவுட் வரும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாது டெபிட் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் ஆனால் இப்போ தெரியாது அப்படின்னா அது பேர் தெரியாது இல்லை, அது பேர் மறந்து போச்சு. இன்கேஸ் நீ மனசை சாந்தப்படுத்தி அதெல்லாம் பண்ணேன்னாக்க ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்துடுது என் ஒய்ஃபோட பர்த்டேட்டு, அதுதான் பின் நம்பர். உடனே அவ கேட்பா, பின் நம்பர் தான் மறந்து போச்சா, இல்லை என் பர்த்டேவே மறந்து போச்சா, இல்லை நானே மறந்து போயிட்டேனா? இல்லை பின் நம்பர் மட்டும்தான் மறந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டு. மறந்து போகிறதுங்கிறது வந்து அறியாமையில் வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரிகலெக்ட் பண்ண முடியும், ஹியூமன் மைண்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ரிகலெக்ட் எங்கேருந்து பண்ணுறோம்? உள்ளதான் இருக்குது. ஸோ மறந்து போகிறது திருப்பி ஞாபகம் வருதுங்கிறது வந்து வேறு கேட்டகரி டோட்டலாக. அது கேப்பபிலிட்டி ஆஃப் த மைண்ட், ஸ்மிருதியோட கேப்பபிலிட்டி. இப்போ பேசின்னு இருக்கிறது வந்து விஞ்ஞானமய கோஷால ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாதுங்கிறத பற்றி பேசின்னு இருக்கோம்.
அப்போது இக்னரன்ஸ், அதாவது அறியாமை என்பது எப்பொழுதுமே ஆரம்பிப்பதில்லை. இப்போது மைசூர் ரசம் தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் பிறந்து இவ்வளோ வருஷம் ஆறுது, எந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு இந்த மைசூர் ரசம் தெரியாமல் இருக்கு? எனக்கு 40 வயசு ஆறுது, எனக்கு மைசூர் ரசம் வைக்க தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக 20வது வயசுலேருந்து எனக்கு மைசூர் ரசம் வைக்க தெரியாமல் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 19வது வயசில் எனக்கு தெரியும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில். இவ்வளோ வயசு மட்டும் எனக்கு அதனுடைய நாலேஜ் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன அந்த நாலேஜ் போயிட்டு இக்னரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. Ignorance doesn't have a beginning. It only has an end. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெனட்ஸ் ஆஃப் வேதாந்தா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெனட்ஸ். அறியாமை என்பது ஓர் நாளும் ஆரம்பிப்பதில்லை. ஆரம்பம் அற்றது அறியாமை, முடிவு உள்ளது அறியாமை. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, we are gaining knowledge about ignorance. வேற என்ன ஆக்சிமோரானா? இல்லை இல்லை, இதுக்கு பேர் ஆக்சிமோரான் கிடையாது, காண்டன்ட்ரம்மா இது ஒரு பேர் இருக்குது, சம்திங் லைக் தட். இன்னொரு பேர் ஆக்சிமோரான்னா ரெகுலர்லி இர்ரெகுலர் அப்படின்னு சொல்கிறது. சரி, இக்னரன்ஸ். அப்போது இந்த இக்னரன்ஸ் ஆஸ் லாங் ஆஸ் இந்த இக்னரன்ஸ், அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் இக்னரன்ஸை பற்றி. இந்த இக்னரன்ஸ் எதையுமே உற்பத்தி பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. பையில் பாம்பு இருக்கா இல்லையா, அது கூட அதை பற்றி இதை நான் சொல்லாமல் இருந்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சொல்லிட்டேன்ல, ஒரு தடவை பையை திறந்து பார்த்துடணும் இல்லையா, புழுவாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு, இல்லையா? அப்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணித்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி பார்க்க மாட்டோம், பையன் எப்படி பார்ப்போம் இல்லையா? அப்போ என்ன எடுத்து சும்மா கலப்பி விட்டதுனால, பாம்பு இருக்கா இல்லையா அப்படின்ற அறிவு இல்லாததுனால என்ன எடுத்து அப்படின்னா, அந்த அறியாமை பாம்பு இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு. புரியுறதோ? மார்ஸோட டயாமீட்டர் என்ன? மார்ஸோட டயாமீட்டர் என்ன பாலா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா மார்ஸோட டயாமீட்டர்? தெரியாது. சரி, தெரிய வேண்டாம், அதானே ஆன்சர். என்னப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு? மார்ஸோட டயாமீட்டர் தெரியலனா? கத்திப்பாறையில் எவ்வளோ பில்லர் இருக்கு? இல்லை, ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி பில்லர்ஸ் ஆர் தேர். ஐ வாண்ட் டு நோ த லெங்த் ஆஃப் த பிரிட்ஜ் அண்ட் என்ஷூர் தட் த பிரிட்ஜ் இஸ் ஸ்ட்ராங் இனஃப், தென் ஓன்லி ஐ வில் டிரைவ் மை வெஹிக்கிள். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. 10 பேர் ஓட்டுறா, நம்மளும் ஓட்டின்னு போக வேண்டியதுதான். 10 பில்லரில் கட்டியிருக்கலாம், 2 பில்லரில் கட்டியிருக்கலாம், நமக்கு என்ன? ஒரே பில்லரில் பில்டிங் கட்டியிருக்கா, நமக்கு என்னன்ற? அப்போது எந்த அறியாமை எதையும் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறதோ அந்த அறியாமையை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. An ignorance that does not produce anything is really not our concern. இல்லையா? மில்கி வே கேலக்ஸி, அவன் போடுறான் அது இப்படி இருக்குன்னு, அது கொஞ்சம் அப்படி நீட்டின்னு இருந்தால் நமக்கு என்ன, ஒட்டின்னு இருந்தால் என்ன? இட் இஸ் ஓவன். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பார், இட் இஸ் 5982 லைட் இயர்ஸ் அவே. இன்னொருத்த 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு சொல்லுவான், இட் இஸ் நாட் 5892, இட் இஸ் 5992. வா, எட்டடா போகிறது. அதனால என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நீ இங்கேருந்து ஒரு டப்பாவை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோயேன், 5982 இயர்ஸ் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போய் சேர முடியும். அந்த டப்பா 3 மாதத்தில் காணாமல் போயிடுமே, அழிஞ்சு போயிடும். ஏன்னா அநித்தியம் எல்லாம்.
நோ இன்சிக்னிஃபிகன்ஸ். அப்போது நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, அது சம்சாரத்துக்கு காரணம் இல்லை. புரியுறதா? ignorance is my problem அப்படின்னா, ignorance by in itself is not a problem creating thing. ignorance of what அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் கம் பேக் டு தட் லேட்டர். ignorance of what. இப்போ ignorance இருக்கு இல்லையா நமக்கு? ignorance இருக்கு. ignorance of self இருக்கு, ignorance of the world இருக்கு. சரி, ignorance of the self தான் எல்லா விஷயத்துக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம சொல்கிறா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் இருக்கு. அப்போது இந்த ignorance of the self ப்ராப்ளமாக இருக்கிறதுனால, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, என்னை பற்றி தப்பாக கன்க்ளூட் பண்ணுறேன்னா, என்னை பற்றி நான் எதை தப்பாக கன்க்ளூட் பண்ணுறேனோ, ஓகே, அந்த தப்பாக கன்க்ளூட் பண்ணுறதை வச்சு எனக்கு வந்து என்ன ஆகிறது, எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நடந்துருக்கு. அப்போது ஐ எம் லிமிட்லெஸ், ஐ எம் லிமிட்லெஸ். இது வந்து சாஸ்திரம் சொல்கிறது. நாம் இப்போ இன்ட்ரடக்ஷன் வேதத்தை என்ன பண்ணின்னு இருக்கோம், சாஸ்திரம் படிக்கட்டுமா வேண்டாமா, அதை ஒத்துக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணின்னு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி அப்படிலாம் சொல்லாதீங்க ஜி, சாஸ்திரத்தை நான் கரெக்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்படியே கண்ண மூட்டிலாம் எடுத்துக்காத, யோசிச்சுப்பார். சாஸ்திரம் வந்து ஐ எம் லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் லிமிட்லெஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சரி, அப்போ ஐ எம் லிமிட்டடுன்னு வச்சுப்போம். இஃப் ஐ எம் ரியலி லிமிட்டட், ஐ எம் ரியலி லிமிட்டட், அதை வந்து லிமிட்லெஸ் ஆக்க முடியுமா? இப்போ ஒரு லிமிட்டட் விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை லிமிட்லெஸ் ஆக்க முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. யார் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் என்ன சொல்லுவா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. அந்த கொஞ்சம் முன்னாடி வரும் எப்போவுமே. அந்த கொஞ்சம் எது சொல்கிறது, எதை இது டினோட் பண்ணுறது, லிமிட்டேஷனு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஐ ஹாவ் சம் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணி. அது அப்படியே அன்லிமிட்டட் ஆக்க முடியுமா? இப்போ வந்து ஓடி கொடுப்பான் பேங்க்கில், இவாட்டுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம்னு. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளோ நம்ம எவ்வளோ வந்து ஸ்டாக் இன் ட்ரேடோ இல்லை இதுவோ ஏதோ அடமானம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வந்து 50 லட்சமோ 1 கோடி ரூபாயோ வந்து ஓடி கொடுப்பான். இன்கேஸ் ரிசர்வ் பேங்க் வந்து சொல்கிறது, உன்னை பார்த்தா உத்தம புருஷன் மாதிரி இருக்க, எப்போ வேணால் எவ்வளோ படம் வேணால் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு. நோ லிமிட், ஜஸ்ட் கீப் யூசிங் இட். எப்படி மீல்ஸ் மாதிரி, அன்லிமிட்டெட் மீல்ஸ், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஏன் அவன் போடுறான்னு தெரியுமா? தோ மை சர்விங் இஸ் அன்லிமிட்டெட், யுவர் ஈட்டிங் ஹேஸ் சம் லிமிட். நீ என்ன குண்டாந்தடியாக இருந்தால் கூட 100 பேர் எடுத்துட்டோன்னா 2 பேர் தான் அந்த மாதிரி குண்டாந்தடியாக சாப்பிடுவான்னு அவனுக்கு தெரியும். பாக்கி 98 பேர்கிட்ட வசூல் பண்ணிடலான்னு தெரியும் அவனுக்கு. 150 ரூபா கொடுத்து அன்லிமிட்டெட் மீல் சாப்பிட்றோன்னா, 150 ரூபா கொடுத்து அன்லிமிட்டெட் மீல் சாப்பிட்றோன்னா 80 ரூபாய்க்கோ என்னமோ தான் சாப்பிடுவான் இல்லை, அவ்வளோதான் ஆகும். பாக்கி பைசாலாம் ப்ராஃபிட்டு. சில பேர் 200 ரூபாய்க்கு சாப்பிடுவான். அது யாருன்னு பார்த்தா 2 பேர் இருப்பான். அதில் வேற போட்டிருப்பான் அந்த அன்லிமிட்டெட் மீல்ஸே லிமிட்டேஷனை, டூ நாட் ஷேர். அப்பளம் எக்ஸ்ட்ரா, அப்பளம் கிடையாது, அப்பளம் அன்லிமிட்டெடில் கிடையாது. எனிவே ஒன்று அந்த மீல்ஸ் போடுறது அன்லிமிட்டடாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றதுனால அது லிமிட் ஆகிடுறது. அப்போது லிமிட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து லிமிட்லெஸ் ஆக்க முடியாது. லிமிட்டடாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து லிமிட்லெஸ் ஆக்க முடியாது அப்படின்னா, இப்போ நான் லிமிட்டட், சாஸ்திரம் நான் லிமிட்லெஸ்ன்னு சொல்கிறது, அதை நான் பொய்யினே வச்சுட்டா கூட, நான் லிமிட்டட் அப்படிங்கிறது தான் உண்மைன்னு எடுத்துட்டா கூட, நான் லிமிட்டடாக இருந்தேன்னா அது அன்லிமிட்டட் ஆர் லிமிட்லெஸ் ஆக்க முடியாது இல்லையா?
அப்போது லிமிட்லெஸ் ஆக்க முடியாது அப்படின்னா மோட்சங்கிறது வந்து அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். எதுக்கு சாஸ்திரம், எதுக்கு தெய்வம், எதுக்கு எல்லாம் தர்மம் இல்லையா? அப்போ மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு பர்சியூட்டே இல்லாமல் போகணும். அப்போ இந்த மோக்ஷன்ற பர்சியூட்டே ஒன்று இல்லாமல் தான் போகிறதா? நிஜமாகவே அப்படி இல்லாமல் தான் இருக்கா? நம்ம எல்லோரும் வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக சங்கரர்லாம் வந்து வியாசர்லாம் வந்து சும்மா ஏதோ வந்து டகுல் விட்டுண்டு ஏதோ ஒன்றத்தை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காளா? என்னச்சு இப்படி ஆனாலும் வந்து அவைதிகமாக இப்படிலாம் கேள்வி கேட்கல, சத்தியே இல்லாமல். அவெல்லாம் பெரியவா, அவெல்லாம் கேள்வி கேளப்பா, மரியாதையோட கேள்வி கேள்வி, புரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கணும். இதெல்லாம் கேட்டு கிளியரானோம். அதெல்லாம் இல்லைப்பா, நான் நம்புகிறேன் வேதாந்தம் உண்மைன்னு. வேதாந்தம் உண்மைன்னு நம்புற வேண்டிய விஷயம் இல்லை, உண்மைன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்கிறதுன்னு ஆயிடுத்துனாக்க கவுத்து பிடிச்சி எல்லா கேள்வியும் கேட்டானோ. சரி, அப்போது ஒன்று பார்ப்போம். நான் வந்து சந்தோஷம் அடையிறேன்னா இல்லையா? அந்த ஸ்கூல் டேஸில் வந்து எப்படி இருந்தோம் நம்ம? யாரை வேணால் கேள, ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோம்? சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா? எவ்ரி டைம் ஹாப்பினஸ் அடையிறச்ச என்ன ஆகுது தெரியுமோ? எவ்ரி டைம் நான் சந்தோஷமாக இருக்கிறச்ச என்ன ஆகிறது தெரியுமோ? நான் என்னை பற்றி ஒரு கருத்து வச்சுருக்கேன்ல, ஐ எம் லிமிட்டட்னு. ஐ எம் லிமிட்டடுன்ற கருத்தை எப்போ மறக்கிறேனோ அப்போ சந்தோஷமாகிறேன். உண்மையாகவே இதுதான் சந்தோஷம். அதுக்கு நிறைய ஏற்பாடு இருக்குது உலகம் ஃபுல்லாக. காவோ பீவோ மஜாகரோ. கொஞ்ச நாள் இந்த ஆஃபீஸு டென்ஷன்லாம் மறந்து இப்படியே சொல்லுவான், ஆனால் சொல்கிறதுனுடைய இம்பேக்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதெல்லாம் மறந்து 1 வீக் கோவா போகிறேன். அதாவது கவுன்சிலிங் வேற கொடுப்பா தெரியுமோ, டைவர்ஸ் வைக்கலாமான்னு. ஒய் டோன்ட் யூ டேக் அ பிரேக்? ஏற்கனவே கல்யாணம் இல்லை, எல்லா இடமும் பிரேக் ஆகிட்டு இருக்கு சுவாமி. நோ நோ நோ, யூ கோ ஃபார் அ ஹாலிடே. ஏன் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்குமா ஹாலிடே போனால்? கொடுக்கும். ஏன் இல்லை? நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல. ஹாலிடே போனால் சந்தோஷம் இருக்குது, சினிமா போனால் சந்தோஷமாக இருக்குது, பீச்சுக்கு போனால் சந்தோஷமாக இருக்குது, மலைப்பகுதியெல்லாம் போனால் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரேராக சில பேர் சுவாமி தரிசனம் பண்ணால் சந்தோஷமாக இருக்குது இல்லையா? ஏன் அப்படின்னா தான் வரையறைக்கு உட்பட்டவன் என்ற அந்த கருத்தை எப்பொழுதெல்லாம் மறக்கடிக்க செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. அப்பப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறது இருக்கு இல்லையா? அது எதை குறிக்கிறது? அது எதை குறிக்கிறது அப்படின்னா நான் சந்தோஷமான ஆளுன்றதை குறிக்கிறது. நான் எதை நாடுறேன்? எவ்ரி டைம் சந்தோஷமாக இருக்கிறதையே நாடின்னு இருக்கேன். இது என்ன பகவானுக்கு என்ன ஜோக்கா? ஒன்று நிஜமாகவே லிமிட்டட் ஆக்கிட்டேன், அப்புறம் ஒன்று அன்லிமிட்டட் லிமிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக உன் லிமிட்டட்னஸை மறக்க வைக்கிறதுக்காக நிறைய விதமான ஏற்பாடை கொடுத்து சிருஷ்டியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரா? சொல்லி சிருஷ்டியோட டிசைன் அப்படி தான். ஆனால் the design is so because of your ignorance. அப்போ in order to be happy, அப்போ இந்த நான் வந்து ஹாலிடே போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், பார்க்குக்கு போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணி ஹாப்பியாக இல்லை. அது எதை குறிக்கிறது? எதை வலியுறுத்துறது? எதை இன்டைரக்டாக அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற மெசேஜ் என்ன? அதில் இன்டைரக்டாக ஒளிஞ்சிருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா அந்தந்த விஷயங்கள்னால சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்தந்த விஷயங்கள் மூலமாக எப்போ வந்து நான் லிமிட்டட் அப்படிங்கிற விஷயம் மறையிறதோ அப்போ வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் லிமிட்டட் அப்படிங்கிற விஷயமானது மறையும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போ நான் வெளியில் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது ஃபர்தராக என்ன குறிக்கிறது? வாட் இஸ் த கலோரலி அவுட் ஆஃப் இட்? கோவா.
யூ கோவா டு கோவா? யா யூ கோ. எனக்கு கோவாவில் போஸ்டிங் கிடச்சிருக்கு, போய் பாரு. ஒரு மாதம் கழிச்சு வருவான். கோவா முதல் 2 நாள் நன்னா இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் ஒரே நான்வெஜ் ஹோட்டல். இல்லை, நம்மளெல்லாம் அங்கே இருக்க முடியாதுப்பா. ஏன்? ஒரு டைம் ஒரு ஃபஸ்ட்டு 2 நாள் சந்தோஷத்தை கொடுத்த கோவா ஏன் பாக்கி 28 நாள் சந்தோஷத்தை கொடுக்கல? சாதாரண அறிவு. நீ லிமிட்டட். கோவா இல்லை, கோவா ஹாலிடே இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஐடியா இருக்கு நமக்கு? லிமிட்லெஸ் ஜாய் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன? ரெண்டும் சேர்ந்து லிமிட்டட். ஷீ சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோயே, ஆஹா, இனி வானமே நமக்கு எல்லை. கம்பனும் ஷெல்லியும் கற்சிலே உடனே ஸ்ட்ரைக் ஆகுமே. உபனிஷத் மட்டும் மறந்து போயிடும். கம்பனும் செல்லியும் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். எதுக்கு? இவ 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணதை எழுதுறது, வேற வேலை இல்லை. அப்போ ஐடியா என்ன அப்படின்னா, வேற நோ அதர். இந்த படம் எப்படி எடுப்பான்னு தெரியுமா? வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லை, த லைஃப் இஸ் கோயிங் டு எண்ட் வித் தேர் மேரேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த காதல் சக்ஸஸ் ஆகிடுதுன்னா முடிஞ்சது. 1+1 = 2. 2 1 இருந்தால் நன்னா இருக்கும் இல்லையா? 2 1 இருந்தால் நன்னா இருக்கும். இவன் 0.5, இவன் 1 இல்லை, அதனால தானே தேடுறான். 100% இல்லை இவன். அதனால இவன் மேபி இவன் 0.8 கூட இருக்கட்டுமே, அந்த 0.2 அவகிட்ட இருக்கான்னு பார்க்குறான். அவள் பார்த்தா ஒரு 0.8. சூப்பர், ரொம்ப அழகான பொண்ணுன்னா 0.9 இல்லையா? 0.8 + 0.9 இவன் கணக்கு போடுறான். 0.8 + 0.9 என்ன எவ்வளோ ஆச்சு? 1.170%. ஸோ ஃப்ரம் 80% ஐ வில் கோ டு 170%. இப்போ உங்கள் சேலரியிலேருந்து 170% ஐக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? சொக்கா 1 2 1000 பொற்காசு இல்லையா? ஆனால் ஒன்று இவன் என்ன ரியலைஸ் பண்ணல அப்படின்னா, அது 0.8 + 0.9 இல்லை, 0.8 × 0.9 ஆகிடுறது, மல்டிப்ளை ஆகிடுறது இல்லையா? அதனால நீயும் நானும் வந்தால் நம்மளுடைய லைஃப் அவர் ஹாப்பினஸ் வில் மல்டிப்ளைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. அவர் ஹாப்பினஸ் ஷுட் ஆட் டுகெதர்னு சொல்லணும். என்ன மல்டிப்ளை ஆகணும்னு சொல்லாதீங்க. ஏன்? 0.8 + 0.9 பெருசா, 0.8 × 0.9 பெருசா? மல்டிப்ளிகேஷன் பெருசா ப்ளஸ் பெருசா அப்படி கேட்கக்கூடாது. ரிசல்ட் என்ன? 0.8 × 0.9 என்ன? 0.72. இது 72%க்கு வந்துட்டு, 2 பேரும் 72%க்கு வந்துட்டான். இதில் 0.9 இருந்தால, 0.9 இருந்தால் இவன் 0.8 இருந்தான். இவனுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது. பரவாயில்ல, நமக்கு 8% தான் லாஸு. அந்த அம்முடிக்கு 18% லாஸு. அதனால அவன் முதல்ல அப்ளை பண்ணுவான் டைவர்ஸ்க்கு. அதனால ஹாப்பினஸ் வெளியில் இருக்குது அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணுறதுனால ரெட்டிப்பாகுங்கிறது அந்த ட்ரைங் டு கெட் தட் 100% லிமிட்லெஸ்னஸ் இஸ் அ மிஸ்நாமர். இது சாஸ்திரம் சொல்ல வேண்டாம், நம்மளுடைய இதுவே புரியுது. அப்போது ஐ எம் லிமிட்டெட் அண்ட் த்ரூ மை பர்சியூட்ஸ், த்ரூ மை ஆல் மை ஆக்டிவிட்டீஸ் வில் ஐ பிகம் லிமிட்லெஸ் அப்படின்னா முடியாது. அப்படின்னு யார் புரியறதோ அவ ஒருவேளை சாஸ்திரம் சொல்கிறதே ஐ எம் லிமிட்லெஸ் அது உண்மையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அப்போது என்ன கண்டுபிடிப்பான் அப்படின்னா, சாஸ்திரம் லிமிட்லெஸ், ஐ எம் லிமிட்லெஸ், நான் எந்த வரையறைக்கும் உட்படாதவன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்து நமக்கு தெரியாமல் இருக்கிற அறியாமை தான் பிரச்சனையோ அப்படின்னு யோசிப்பான். அப்போது அறியாமை என்பது வெளியொரு விஷயத்தில் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை.
ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம்பிள், மார்ஸோட டயாமீட்டர். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நாளைக்கு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நீ போகிறேன்னு வச்சுக்கோயேன், அது என்ன பெரிய கம்பெனி, பெரிய கன்சல்டிங் கம்பெனி, என்னது அது, பெரிய கம்பெனி ஒன்று போகிற பெஸ்ட்டுக்கு கூகுள், எல்லோரும் கூகுள் கூகுள்னு சொல்கிறாளே, கூகுளில் கேட்குறான் வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த மார்ஸ். அந்த இடத்துல எப்படி இருப்போம் நம்ம? சாரி, ஐ டோன்ட் நோ. வாட், யூ டோன்ட் நோ டயாமீட்டர் ஆஃப் மார்ஸ்? உடனே நம்ம என்ன கேட்போம்? ஒய் ஷுட் ஐ நோ? அதான் நீ கூகுளில் வச்சுருக்கிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? if I ask Google, we know. அங்கே எப்படி பதில் சொல்லணும்னா, யூ டோன்ட் நோ, தென் யூ ஆர் நாட் செலக்டட். உடனே வந்து சொல்லணும் வெயிட்ஸ், நான் ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறேன்ல, நிறைய பேருக்கு நிறைய டோன்ட் நோ இருக்குல்ல, அதனால தான்டா கூகுளே பிழைக்கிறதுன்னு சொல்லுவேன். இன்டெலிஜென்ட் ஃபெலோ கம் அப்படிமா. கூகுள் எதனால் பிழைக்கிறது? நமக்கு தெரியலன்னா கூகுளில் போய் கேட்கலாம், தேடலாம் இல்லையா? கூகுளில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், வேர் டு யூ கெட் ஹாப்பினஸ் அப்படின்னு. சாரி, ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்னு. அலெக்ஸா, வேர் டு யூ கெட் ஹாப்பினஸ்? இதெல்லாம் கேளுங்க. சரி, சிரி சிரின்னு சொல்ல வேண்டியிருக்கு. வேற எங்கேயாவது அஜ்ஞானம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த அஜ்ஞானம் எங்கே இருக்கு அப்படின்னா, நான் என்னை பற்றின அஜ்ஞானம் இருக்கு. ignorance centered on I will create a problem. என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது? that I am limited. I am limitless அப்படின்றது வந்து சாஸ்திரம் சொல்கிறது. அந்த I am limitless அப்படிங்கிற விஷயத்தில் ignorance இருக்குன்னா என்ன அர்த்தம்? I am limitedன்னு அர்த்தம். நான் வரையறைக்கு உட்பட்டவன் அர்த்தம். நான் வரையறைக்கு உட்பட்டவன் என்ற அஜ்ஞானத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய அத்தியாசம் ஆர் அதனால் விளைவாக இருக்கக்கூடிய அந்த தவறான கருத்து எதை தோற்றுவிக்கிறது? இந்த லிமிட்டடை வந்து லிமிட்லெஸ்ஸாக ஆக்கிறதுக்கு கோவா போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, கார்த்திகை எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஊரை சுற்றின்னு இருக்கு. ஆனால் என்ன ஆகுது? எல்லா இடத்துலையும் வந்து ப்ளஸ்ஸால் மல்டிப்ளைன்னு இருக்கு. புரியுறதா? மல்டிப்ளை ஆகிறதுனா 0.9ம் 0.8ம் மல்டிப்ளை ஆகல, அது ஒன்றுலேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கோ அந்த வேக்குவம் தான் மல்டிப்ளை ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் என்ன தேவைப்படுறது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நாம் எப்படி ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணோம். எப்படி ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா, நான் வரையறைக்கு உட்பட்டவன் அப்படின்ற எண்ணத்தை எப்பெல்லாம் நான் மறக்கடிக்கிறேனோ அப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கு. செம்ம டோஸ் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆப்ரேஷனில், தம்பி இதே மாதிரி இருந்ததுன்னா அடுத்த வருஷம் இன்னும் ஒரு வருஷம் பார்ப்போம். இல்லை உன்னை பிஐபியில் போட்டான்னு வச்சுக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம், நீ வந்து அந்த ப்ரோக்ராமில் சேர்ந்துக்கோ, அந்த ப்ரோக்ராமில் ஃபீட்பேக் இருந்தால் உனக்கு வேலை இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே உலகம் என்ன சொல்யூஷன் கொடுக்கும்? சரி அதெல்லாம் விடு, வா நம்ம வந்து திருப்பதி போயிட்டு வருவோம். கொஞ்சம் ரிலீஜியஸாக இருந்தால் திருப்பதி போயிட்டு வரும், இர்ரிலீஜியஸ் இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், வேறு எங்கேயாவது போயிட்டு வருவோம். எதுக்கு அப்படின்னா மறக்கணும் அந்த விஷயத்த. அப்போது நம்மளுடைய இந்த தன்மை இருக்கு இல்லையா, என்னை மறக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா, நான் வரையறைக்கு உட்பட்டவன் என்ற விஷயத்தை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அப்படின்னாக்க, நான் வரையறைக்கு உட்படாத அனந்தமானவன் அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு அறியாமல் இருப்பதனால். Therefore, தன்னை பற்றின அஜ்ஞானமானது வந்து மற்ற அஜ்ஞானத்தை மாதிரி சிம்பிளாக பண்ண முடியாது. எவ்ரி சிங்கிள் மொமெண்ட் நாம் வந்து செல்ஃபை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி நான் உன்னை பார்த்தே கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ணுவ? உடனே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போயிடுவோம். நம்மளை பார்த்தே எடுக்கிறார், நம்ம ஒரு வேளை சரியாக கவனிக்கல போட்டுருக்கு. எவ்ரி சிங்கிள் மொமெண்ட் நான் சொல்கிறேன், எனி டிரான்சாக்ஷன், எனி பிரவருத்தி நேச்சுரல் நம்மளை பற்றி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் அந்த டிரான்சாக்ஷனில் இதுவே ஆகிறோம் நம்ம. அப்போது என்னை பற்றின அஜ்ஞானம் இருந்தது அப்படின்னா
எவ்ரி சிங்கிள் டைம் நான் என்னை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ரூவ் பண்ணுற எஃபர்ட் எல்லாம் வியர்த்தமாகும். சந்தோஷம் வர மாதிரி வரும், ஆனால் வியர்த்தமாகிட்டே இருக்கு. தேர்ஃபோர் மற்ற அஜ்ஞானம் மாதிரி இந்த அஜ்ஞானத்தை இக்னோர் பண்ண முடியாது. இக்னரன்ஸ் ஆஃப் செல்ஃப் கேனாட் பி இக்னோர்டு. புரியுறதா? அப்போது அஜ்ஞானத்தினுடைய நேச்சர் பார்த்தோம், அஜ்ஞானத்தினுடைய விரோதி ஞானம்னு பார்த்தோம். அப்புறம் அஜ்ஞானத்தினுடைய எல்லா அஜ்ஞானமும் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு பார்த்தோம். அப்போது தன்னை பற்றின இருக்கிற அஜ்ஞானம்தான் வந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குன்னு பார்த்தோம். அதனால் வந்து தன்னை பற்றின அறிவு அடையிறது தான் ஒரே வழி. Therefore, ignorance in toto is not a problem. Ignorance centered on the self is a problem. And the ignorance of the self நீங்கிறதுக்கு right knowledge of the self வேணும். இதுதான் core of Vedanta. பத்தாவது ஆளு அவனுடைய எல்லா விதமான தவிப்பு, குறுக்க என்றது, நெடுக்க என்றது, ஓடி போய் பார்க்கறது, வேண்டிக்கிறது, சுவாமி கிட்ட வேண்டிக்கிறது, நான் வந்து மொட்டையை அடிச்சுக்கிறேன், 10வது ஆள் கிடச்சிட்டான், வேண்டின்ட்டான் ஆல்ரெடி. தொலைஞ்ச 10வது ஆள் வந்துட்டான்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. இப்போ அந்த என்லைட்டன்டு, if I can use that word, enlightened 10th man இருக்கான் இல்லையா, அவன் மொட்டை அடிச்சுக்கணுமா, மொட்டை அடிச்சுக்க வேண்டாமா? கேள்வி என்னன்னா, போன 10வது ஆள் வந்துட்டானா வரலையா? மொட்டை அடிச்சுட்டாலும் அடிச்சுக்கலைனாலும் தப்பு கிடையாது. ஏன்? 10வது ஆள் போகவும் இல்லை, அவன் அதனால திரும்பி வரவும் இல்லை. 10வது ஆள் எப்பவுமே அங்கே தான் இருந்திருக்கான். தான் 10வது ஆளுன்னு தெரியாததுனால எல்லா விதமான கஷ்டத்துக்கும் உட்பட்டிருக்கான். அப்போது உண்மையாகவே நம்மளுடைய பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி நம்ம தப்பாக கன்க்ளூட் பண்ணுறது தான் பந்தம். நம்மளை பற்றி நாம் தப்பாக கன்க்ளூட் பண்ணாமல் இருந்து சரியாக புரிஞ்சுக்கணுன்னாக்க நம்மளை பற்றி சரியான அறிவடையணும். அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கருவி சாஸ்திர பிரமாணம். தேர்ஃபோர் அடுத்தது இக்னரன்ஸ்லேருந்து நம்ம அறிவை அடையணும் அப்படின்னா அறிவை கொடுக்கக்கூடிய கருவிக்கு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.